சைட் அடிக்கிறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. டிராகன் ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு பெரிய வசூல் 50 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சிருச்சு. ஆனால் நேற்று ஃபஸ்ட்டு மண்டே எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. ஸோ வழக்கமாக ஒரு படம் பெரிய அளவில் மக்களால் கொண்டாடப்படுது அப்படின்னா அது இந்த மாதிரி வீக் டேஸில் பெரிய அளவில் மக்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், பெரிய அளவில் டிக்கெட் சேல் ஆகணும், பெரிய அளவில் வசூலை வாரி குவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உண்மையிலே டிராகனுக்கு நேற்று எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அந்த படம் நேற்று ஃபஸ்ட்டு மண்டே எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் சாவா ஹிந்தியில் ஒரு பெரிய வசூல் எடுத்துகிட்டு இருக்கு. நேற்று கூட ஒரு பெரிய வசூல், அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இது வரையும் 2025 இன்றைக்கி 25ஆம் தேதியா, நேற்று 24ஆம் தேதி வரையும் கலெக்ஷன் பண்ண தமிழ் படங்களில் டாப் 10ல் என்னென்ன திரைப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, வல்லவன் தான். அதில் லூசு பெண்ணே லூசு பெண்ணே அப்படிங்கிற பாட்டு நேற்று ஒரு ஃப்ரேம் வச்சு அதில் சிம்புவை மட்டும் சிலவுட் பண்ணி வச்சுருந்தோம். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ என்னோடய ஃபேவரட் சாங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். யுவன் சங்கர் ராஜா அந்த சமயத்தில் பயங்கர பீக்கில் இருந்தார். என்னோடய ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் பாட்டு நான் பார்க்குவேன், அந்தளவுக்கு ஃபேவரேட்டு. ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தளபதி அரசு, முகமது ஆதில், அப்புறம் மகேந்திரன், பிரேவ்ஜீவ் அப்படிங்கிறவர், அமீன், முருகன் சாண்டி, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அந்த ஃப்ரேமை பார்க்கும்போதே ஹீரோ யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஆனால் அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறதுல தான் கொஞ்சம் சிரமம்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்கள் எத்தனை பேர் அதை கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு $2.5 மில்லியன், $22 கோடி கிட்ட வருது. டோட்டலாக இந்தியாவில் 24 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. $291.9 மில்லியன் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2540 கோடி கிட்ட வருது. அப்புறம் நேசா 2 இந்த படத்தோட டே 27 சைனாவில் $11 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக $1.883 பில்லியன் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வரையும் டோட்டலாக 27 நாளில் சைனாவில் மட்டும். அப்புறம் சாவா திரைப்படத்தோட டே 11 இந்தியாவில் 21 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 22 கோடியே 85 லட்சம். அப்புறம் ஓவர்சீஸில் கலெக்ஷனும் அப்டேட் ஆகிருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் டோட்டலாக 413 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு 487 கோடியே 40 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. மேரே ஹஸ்பண்டுக்கு பிவி அப்படிங்கிற படம் டே 4 கலெக்ஷன் இந்தியாவில் 66 லட்சம், வேர்ல்டு வைடு 72 லட்சம். ஸோ டோட்டலாக 6 கோடியே 36 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 17 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய தோல்வி திரைப்படம் இந்த படம். அப்புறம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கேரளாவில் 1 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 35 லட்சம். இந்த படத்துக்குமே ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. டோட்டலாக கேரளாவில் 11 கோடியே 18 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 5 நாளில். அப்புறம் தண்டேல் திரைப்படம் டே 18 ஆந்திரா தெலுங்கானாவில் 52 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 65 கோடியே 51 லட்சமும், வேர்ல்டு வைடு 93 கோடியே 29 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 18 நாளில். விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 19 தமிழ்நாட்டில் 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாக 85 கோடியே 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 148 கோடியே 18 லட்சம். அப்புறம் நீக்கு திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 56 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 லட்சம், கர்நாடகாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வசூல், நல்லாவே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 6 கோடியே 29 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 24 லட்சம், கர்நாடகாவில் 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 44 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு வெறும் 4 நாளில். இந்த படம் 4 நாளில் நல்ல வசூல் வந்திருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஃபஸ்ட்டு மண்டே பெரிய கலெக்ஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3 கோடியே 74 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 28 லட்சம், கர்நாடகாவில் 64 லட்சம்,
கேரளாவில் 11 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 7 கோடி கிட்ட. ஸோ இந்த 7 கோடி அப்படிங்கிறது இந்த வீக்கெண்ட்லேயே பெரிய படங்களுக்கே வரதில்லை மோஸ்ட்லி. அது இந்த படம் வீக் டேலேயே வந்து அதுவும் ஃபஸ்ட்டு மண்டேலேயே வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வீக் டேஸ்லேயே ஒவ்வொரு நாளும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 29 கோடியே 70 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 7 கோடியே 6 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 19 லட்சம், கேரளாவில் 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 61 லட்சம், ஓவர்சீஸில் 18 கோடியே 40 லட்சம், வேர்ல்டு வைடு 60 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 4 நாளில் சரியான கலெக்ஷன். கிட்டத்தட்ட இந்த படம் பிரேக் இவன் பண்ணி நிறைய இடத்துல ப்ராஃபிட் ஜோனே வந்துடுச்சுங்க. முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் ஆல்ரெடி ப்ராஃபிட்டு ஒரு 28-29 கோடி கிட்டே இந்த படம் தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். எந்தெந்த படம் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எந்தெந்த இடத்துல பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ டிராகன் இந்த 4 நாளில் சரியான வசூல் எடுத்திருக்கு, வேறு லெவல் கலெக்ஷனுங்க. ஸோ இந்த படம் இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே ஒரு 80 crore கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இப்போது இந்த சாட்டர்டே சண்டே முடியும் போது ஒரு 80-90 crore கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து தொடர்ந்து வசூல் எடுக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி, பெரிய பிளாக் பஸ்டராக அமைய போகுது அப்படிங்கிறது. இப்போ இந்த படத்தினால அடுத்த படத்துக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் வியாபாரம் இருக்குது, பெரிய பட்ஜெட் படமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இவரோட படம், இந்த ஹீரோவோட படம் அப்படின்னா ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்ததோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலும் நாங்கள் வாங்குறதுக்கு ரெடிங்கிற மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இவர் நடித்ததே 2 படம் தான், அந்த 2 படமே பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர். அதுதான் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய 2 படமாக இருக்குது இவர் நடித்த இந்த 2 படங்களுமே. ஸோ அதுக்கடுத்துதான் இந்த டாப் 10 தமிழ் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இன் 2025 இப்போது இதுவரையும். ஸோ இதில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து ஃபயர் அப்படிங்கிற ஒரு படம், பாலாஜி முருகதாஸ் அவர்களோட படம். இது ஒரு 18+ அடல்ட் கண்டென்ட் படம் தான். இது வந்து 1 கோடியே 64 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் எதிர்பாராமல் ஒரு படம் நல்லா சூப்பராக போய் கிட்டத்தட்ட இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, ஹவுஸ் கீப்பிங், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படிங்கிற படம் நம்ம ஜம்கட்ஸ் ஹரிபாஸ்கர் தான் நடித்தது, லாஸ்ட்லியா அவங்களும் நடிச்சிருக்காங்க, அப்புறம் பிக் பாஸ் ரயான் அவரும் நடிச்சிருக்காரு. 2 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு டோட்டல் கிராஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக பிரேக் ஈவன் இந்த படம் வந்து வாங்கினவங்களுக்கு இந்த படம் கையை கடிக்கலை. இந்த மாதிரி படங்கள் கையை கடிக்காததே பெரிய விஷயமா இருக்குல்ல. அப்புறம் 8வது இடத்துல மெட்ராஸ்காரன் அப்படிங்கிற படம். இந்த படம் ஒரு தோல்வி படம் தான், ஆனால் இந்த கலெக்ஷன் வைஸ் இதில் பார்க்கும்போது ஒரு 8வது இடத்த பிடிச்சிருக்கு, 2 கோடியே 39 லட்சம். அப்புறம் வணங்கான் அப்படிங்கிற படம் பாலா அவர்களோட படம், அருண் விஜய் அவர்கள் நடித்த படம், 11 கோடியே 8 லட்சம் இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த படமே ஒரு தோல்வி படம் தான். அப்புறம் 6வது இடத்துல 4 நாளில் 6வது இடத்த பிடிச்சிருக்கு, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் நீக்கு, 11 கோடியே 44 லட்சம். அடுத்ததாக 5வது இடத்துல காதலிக்க நேரமில்லை. இது அப்படியே நாளைக்கு மாறிடலாம். அதாவது காதலிக்க நேரமில்லை 6வதும், நீக்கு வந்து 5வது வரலாம், அப்படியே தான் நடக்கும். ஸோ 11 கோடியே 63 லட்சம் காதலிக்க நேரமில்லை 5வது இடத்த பிடிச்சிருக்கு. 4வது இடத்துல இந்த வருஷத்தோட முக்கியமான வெற்றி திரைப்படம் 27 கோடியே 77 லட்சம் வந்து வசூல் பண்ணி 4வது இடத்த பிடிச்சிருக்கு, குடும்பஸ்தன் திரைப்படம். அடுத்ததாக 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து டிராகன் தான். 4 நாளில் 60 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. 2வது இடத்த பிடிச்சிருக்க படம் வந்து மதகஜ ராஜா, 64 கோடியே 39 லட்சம். 12 வருஷம் கிடப்பில் கடந்து ஒரு படம் அந்த வருஷத்தில் ஒரு பெரிய வெற்றி திரைப்படமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால அவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் விடாமுயற்சி 148 கோடியே 18 லட்சம் வசூல் பண்ணி இந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்குது. இப்போதைக்கு இந்த February 25 வரையும் இதுதான் வந்து டாப் 10 நிலவரம். இது அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் எப்படி மாறப்போகுது, இனிமேல் வரப்போகிற படங்கள் இதில் எது முந்தி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதில் டிராகன் 2வது இடத்துல மேபி இதே டைமில் நாளைக்கு வந்துடும். அதே மாதிரியே டிராகன் இதில் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வரப்போதா இல்லை 2வது இடத்துலேயே நிற்க போதா அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இனிமேல் வரப்போகிற எந்த படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு பொசிஷன், இப்போது நான் சொல்கிறது இன்னும் ஒரு 2 மாதத்துக்குள்ளே வரக்கூடிய ஏதாவது ஒரு படம் இந்த ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து அந்த இடம் வந்துடும், அந்த படம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு படம் எது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.